வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸில் கோஆப்ரேட்டிவ் லா சம்மந்தமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒன்லைனராக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது நம்ம கோஆப்ரேட்டிவ் புக்ஸ்லேருந்து எடுத்த கண்டென்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கூட, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க 6th யூனிட் பார்க்கலாம். ஆல்ரெடி 5 யூனிட் பார்த்துருந்தோம், 5th யூனிட் வர. ஸோ இன்றைக்கி 6th யூனிட் பார்க்கலாம். கூட்டுறவு சங்கத்தின் உரிமைகளும் மற்றும் கடமைகளும். பதிவான கூட்டுறவு சங்கங்களின் கடமைகளும் உரிமைகளும் பிரிவு 37 முதல் 51 வரை விவரிக்கப்பட்டு உள்ளன. கூட்டுறவு சங்கங்கள், ஓகேங்களா? பதிவான கூட்டுறவு சங்கங்கள், ஒரு சங்கத்தை பதிவு செய்கிறத பற்றி முன்னாடி யூனிட்டில் பார்த்துருந்தோம். அந்த பதிவு செஞ்ச சங்கங்களுடைய கடமைகளும் உரிமைகளும் பிரிவு 37 முதல் 51 வரை விவரிக்கப்பட்டுள்ளன. சங்கத்தின் முகவரி எந்த பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா, சங்கத்தோட முகவரி பற்றிய பிரிவு பிரிவு 37. சங்கத்திற்காக அறிவிப்பு மற்றும் தகவல்கள் அனுப்பி வைக்க சங்கத்திற்கு ஒரு முகவரி இருக்க வேண்டும். ஆமாம், சங்கத்துக்குன்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு அறிக்கையோ கொள்கையோ இல்லை பதிவாளர்கிட்டேருந்து ஏதோ ஒரு ஆர்டர் வருதுனாலோ அப்போ சங்கத்துக்குன்னு ஒரு அட்ரஸ் இருந்தால் அந்த அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக சங்கத்துக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? முகவரி மாற்றம் இருப்பின் மாற்றப்பட்ட 30 தினங்களுக்குள் பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். ஓகே, ஒருவேளை நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம் சங்கத்துக்கு அப்படின்னா, மாற்றியே 30 நாட்களுக்குள்ளே நம்ம யார்கிட்ட சொல்லிடணும்னா பதிவாளருக்கு தெரிவிக்க வேண்டும். உறுப்பினர்களின் ஆய்வுக்கு எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளதுன்னா, உறுப்பினர்களோட ஆய்வு பிரிவு 38 கீழ் கூறப்பட்டுள்ளது. உறுப்பினர்களின் ஆய்வு பிரிவு 38 கீழ் கூறப்பட்டுள்ளது. உறுப்பினர் பதிவேடு, சட்டம், விதிகள், துணை விதிகள் ஆகிய அனைத்தும் நியாயமான எல்லா அலுவல் நேரங்களிலும் கட்டணமின்றி உறுப்பினர் பார்வைக்கு வைக்க வேண்டும். ஸோ எந்த உறுப்பினர் பதிவேடாகட்டும், அதோட விதிகளாகட்டும், துணை விதிகளாகட்டும், இது எல்லாத்தையுமே எல்லா ஆஃபீஸ் இருக்க எல்லா அலுவல் நேரம் அப்படின்றது ஆஃபீஸ் ஒர்க்காகிற எல்லா சமயங்கள்லையுமே கட்டணமின்றி உறுப்பினர் பார்வைக்கு வைக்கணும், ஓகேங்களா? சட்டப்பூர்வ நிறுவனம் பற்றிய பிரிவு பிரிவு 39. சட்டப்பூர்வ நிறுவனம் பற்றிய பிரிவு 39. அசையும் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை பற்றி விவரிக்கும் பிரிவு பிரிவு 40. அசையும் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை பற்றி விவரிக்கும் பிரிவு பிரிவு 40. உறுப்பினரின் கடன் தீர்க்கப்படும் வரை அவை அசையும் சொத்துக்கள், ஓகேங்களா, சங்கத்திற்கு உரிமையானது ஆகும். உறுப்பினருடைய கடன் தீர்க்கப்படுற வரை அந்த சொத்தானது, அவங்க எதை அடமானம் வச்சுருக்காங்களோ அந்த சொத்து சங்கத்திற்கு உரிமையானது. அசையா சொத்துக்கள் மீதுள்ள முன்னுரிமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பிரிவு பிரிவு 41, ஓகேங்களா? அசையும் சொத்துக்கள்னால் 40, அசையா சொத்துக்கள்னால் 41. சங்கத்தில் கடன் வாங்க விரும்பும் உறுப்பினர் தன்னிடம் உள்ள நிலம், இதர அசையா சொத்துக்கள் விவரத்தை குறிப்பிட்ட படிவத்தில் ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுக்க வேண்டும். இப்போ கடன் வேணும், நம்மக்கிட்ட இருக்க அசையா சொத்துக்கள் பற்றியோ அசையா சொத்துக்கள் பற்றிய அந்த குறிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எதை வச்சு நம்ம காசு வாங்க போகிறோமோ அதுக்கு ஒப்பந்த படிவம் எழுதி கொடுக்கணும், ஒப்பந்த பத்திரம். உறுப்பினர்களின் முதலீடுகள் மீது உரிமை பற்றி தெரிவிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 32. உறுப்பினர்களுடைய முதலீடுகள் மீது உரிமை பற்றி தெரிவிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 42. நிதி வழங்கும் வங்கிக்கும் சில நிதிகளின் மீது உரிமையின்மை எந்த பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 43. ஒரு நம்மளுக்கு ஃபண்டு கொடுக்குற வங்கியாகவே இருந்தாலும் குறிப்பிட்டதுக்கு மட்டும்தான் ஃபண்டு கொடுப்பாங்க. சரி, அப்போ எந்தெந்த நிதிகள் மீது அவங்களுக்கு உரிமை இருக்குது, எந்தெந்த நிதிகள் மீது உரிமை இல்லை அப்படின்றத பற்றி குறிப்பிடுகின்ற பிரிவு தான் பிரிவு 43. சேமநிதி, பணியாளர் காப்பு நிதி, பணியாளர் பணிக்கொடை நிதிகளின் மீது நிதியுதவி வங்கிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. சேமநிதி, பணியாளர் காப்பு நிதி, பணியாளர் பணிக்கொடை இந்த மாதிரியான நிதிகள் மீது வங்கிகளுக்கு உரிமை கிடையாது. சில நிதிகளின் மீது ஜப்தி செய்ய தடை எந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 44. ஜப்தி செய்கிற உரிமை சில நிதிகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை பற்றி சொல்கிற பிரிவு 44. உறுப்பினர்களின் கடன் தொகையை வசூல் செய்வதற்கு
செய்வதற்காக அவரின் பெயரில் இருக்கும் பங்கு தொகை சிக்கன சேமிப்பு மீது ஜப்தி செய்ய ஆணையிட உரிமை இல்லை. ஓகேங்களா. உறுப்பினர் கடன் தொகையை வசூல் செய்வதற்காக அவரோட பெயரில் இருக்க பங்கு தொகை சிக்கன சேமிப்பு மீது ஜப்தி செய்ய மாதிரி ஆணையிடுறதுக்கு உரிமை கிடையாது. சங்கத்தின் நிதியை ஜப்தி செய்ய தடை எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா பிரிவு 45. சங்கத்தோட நிதியவை ஜப்தி செய்கிறதுக்கு தடை அப்படின்ற பிரிவு 45. சங்கத்திடமிருந்து கடன்களை வசூல் செய்யும் பொருட்டு சேம நிதியையும் வாரா கடன் நிதியையும் ஜப்தி செய்ய இயலாது. ஓகேங்களா. கடனை வசூலிக்கிற பொருட்டு இந்த நிதிகள் சேம நிதியையும் வாரா கடன் நிதியையும் ஜப்தி செய்ய முடியாது. உறுப்பினர் பேரேடு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு 46. உறுப்பினர் பேரேடு ஓகேங்களா, அதை பற்றி குறிப்பிடுற சட்டப்பிரிவு 46. அசலின் நகலினை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுதல் பற்றி எந்த சட்டப்பிரிவு கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 47. அசலின் நகலினை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுதல். ஓகேங்களா. அசலோட நகல் ஜெராக்ஸு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோ ஜெராக்ஸை அதுவே நம்ம ப்ரூஃபாக எடுத்துக்கிறோம்ல, அதை பற்றி கூறுற சட்டப்பிரிவு 47. சம்பளம் ஊதியம் பணிக்கொடையிலிருந்து பிடித்தம் செய்வது பற்றி தெரிவிக்கும் சட்டப்பிரிவு சம்பளம் ஊதியம் பணிக்கொடையிலிருந்து பிடித்தம் இதில் பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு 48. பிடித்தம் செய்த தொகை 7 நாட்களுக்குள் சங்கத்திற்கு இருசால் செய்யப்பட வேண்டும். பிடித்தம் செய்த தொகை 7 டேஸ்க்குள்ளே நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க. சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்ய தவறும் அலுவலருக்கு ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும். ஏதாவது சம்பளத்துலேருந்து பிடிக்க வேண்டிய காசை பிடிக்கலைன்னா அதுக்கு பொறுப்பான அலுவலர்கிட்டேருந்து 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுறாங்க. சங்கத்தின் பங்கு மற்றும் கடனீட்டு பத்திரங்களை கட்டாய பதிவு செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது எந்த பிரிவில் இருக்குன்னா பிரிவு 49. சங்கத்தோட பங்கு கடனீட்டு பத்திரங்களை கட்டாய பதிவு செய்வதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத குறிப்பிடுற பிரிவு 49. 1908ஆம் ஆண்டு இந்திய பதிவு சட்டப்பிரிவின்படி பதிவு செய்ய தேவையில்லை. ஓகேங்களா. 1908ஆம் ஆண்டு இந்திய பதிவு சட்டப்பிரிவின்படி பதிவு செய்ய தேவை கிடையாது. நிலவரி வசூல் சட்டம் எந்த பிரிவின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பிரிவு 50. ஸோ வரிசையாக 47, 48, 49, 50 ஸோ எல்லா பிரிவுமே வரிசையாக பார்த்து வச்சுக்கோங்க. நிலவரி வசூல் சட்டம் 50. சங்கத்திற்கு வரவேண்டிய தொகைகள் நிலவரி வசூல் சட்டம் 1864 படியும் வசூலிக்கலாம். அப்போ வசூல் செய்கிற நிலவரி வசூல் 50ன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1864 சட்டத்தின் படியும் வசூலிக்கலாம் சொல்கிறாங்க நிலவரியை. ஓகேங்களா. முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் விதிவிலக்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னா பிரிவு 51. நிலவரினா 50, முத்திரைத்தாளும் பதிவு கட்டண விதிவிலக்கும் 51. இந்திய முத்திரைத்தாள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1899. ஓகேங்களா. இந்திய முத்திரைத்தாள் சட்டம் எப்பப்போ ஃபஸ்ட் வந்துச்சு, ஸ்டாம்பிங் சீட்டுன்னு சொல்லுவாங்களா, அதில் தான் எல்லா ஏதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா ஸ்டாம்ப்பு இல்லை அந்த கவர்மெண்ட்டோட சீல் முத்திரை அது இருக்கிற பேப்பர்ஸில் தான் அதை எழுதுவாங்க, அதை பதிவு செய்வாங்க. ஸோ இந்த முறையை சட்டமாக கொண்டு வந்த ஆண்டு 1899. ஓகேங்களா. கூட்டுறவு சங்கங்கள் பராமரிக்க வேண்டிய புத்தகம் எந்த விதியின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னா விதி 20. இப்போ விதி பார்க்குறோம். விதி வேறு பிரிவு வேறு. ஓகேங்களா. கூட்டுறவு சங்கங்கள் பராமரிக்க வேண்டிய புத்தகம் எந்த விதியின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னா விதி 20. நெக்ஸ்ட்டு மகாசபை மற்றும் நிர்வாகக்குழு கூட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்யப்படும் பேரேடு தீர்மான புத்தகம். மகாசபை அது மட்டும் இல்லாமல் நிர்வாகக்குழு கூட்ட நடவடிக்கைகளை அந்த பதிவு செய்கிற பேரேடுக்கு பேர் தீர்மான புத்தகம். உறுப்பினருடைய வாரிசு அல்லது உறவுமுறை பற்றிய விவரங்களை பதிவு செய்யப்படும் பேரேடு வாரிசு பேரேடுன்னு சொல்கிறாங்க. உறுப்பினருடைய வாரிசு அல்லது சொந்தக்காரங்க ஏதோ உறவுமுறை பற்றிய விவரங்களை பதிவு செய்கிற பேரேடு வாரிசு பேரேடு. தினசரி வரவு செலவு மற்றும் ஒவ்வொரு நாளின் ஆரம்ப இறுதி கையிருப்புகள் காட்டும் பேரேடு நாள் வழி பேரேடு அல்லது தின பேரேடு. டெய்லி ஒரு ரெக்கார்ட் பதிகிறோம்னா அந்த வரவு செலவு இல்லை ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு நாளின் ஆரம்ப மற்றும் இறுதி கையிருப்புகள் இதெல்லாம் காட்டக்கூடிய அந்த பேரேடுக்கு பேர் நாள்வழி பேரேடு அல்லது தினப்பேரேடு. பெறப்படுகின்ற தொகைக்கு ஆதாரம் உள்ள பதிவு புத்தகம் ரசீது புத்தகம். நம்ம ஒரு அமௌண்ட் வாங்குகிறோன்னா அதை எதில் பதிவாங்கன்னு பார்த்திங்கன்னா ரசீது புத்தகத்தில் பதிவாங்க. செலவினங்களுக்கான ஆதாரம் வரிசை எண் வாரியாக
கோர்வைப்படுத்தப்பட்டுள்ளது. செலவினங்களுக்குரிய ஆதாரங்களை பதிவு செய்கிறது வந்து செலவு சீட்டு கோப்பு. இட்டு வைப்புகள் மற்றும் எல்லா வகையான கொடுக்க வேண்டிய கடன்கள் பற்றிய விவரங்கள் தொடர்பான பேரேடு கடன் பேரேடு. கடன் சம்பந்தமானது கடன் பேரேடு. உறுப்பினர் சொத்து பட்டியல் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பித்து புத்தக வடிவில் பராமரிக்க வேண்டும்னா 3 ஆண்டுகளுக்கு. உறுப்பினர்களுக்குரிய ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் பற்றினா அவங்ககிட்ட நம்ம சொல்லணும், அதுக்குரிய ரெக்கார்ட்ஸை நமக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதை ஃபுல்லாத்தையுமே வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணி அதை வந்து தனியாக ஒரு புத்தக வடிவில் பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவேடுகள் வந்து பில் புத்தகம் மற்றும் நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தில் 2 முக்கியமான பதிவேடு இருக்குது. ஒன்று பில் புத்தகம், இன்னொன்று வந்து விற்பனை சீட்டு. நடைமுறை மூலதனம் ரூபாய் 2 லட்சத்துக்கு அதிகமாக உள்ள சங்கங்கள் பொது பேரேடு பராமரிக்க வேண்டும். இப்போ மூலதனத்தில் 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சங்கங்களில் பொது பேரேடு அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வராத சங்கங்கள் எத்தகைய பதிவேடு பராமரித்து வர வேண்டும்னா எளிதில் பணமாக்கும் ஆதாரங்கள் பதிவேடு, நீர்ம ஆதார பதிவேடு. சரிங்களா? வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய கூட்டுறவு இயக்கங்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த எளிதில் பணமாக்கும் ஆதாரங்களின் பதிவேடு அல்லது நீர்ம ஆதார பதிவேடை பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. மாதாந்திர வரவு செலவு பிரேடு பயன்பாடு மாத ஆரம்ப இறுதி இருப்புகள் இருக்கும். மாதாந்திர வரவு செலவு பேரேடு பயன்பாடு மாத ஆரம்ப இறுதி இருப்புகள் இருக்கும். ஈவுத்தொகை மகாசபையால் ஒதுக்கியதும் பட்டுவாடா செய்தல் பற்றிய விவரங்களை கொண்டது பங்கு ஈவுத்தொகை பேரேடு. ஸோ ஈவுத்தொகையை வந்து மகாசபையால் ஒதுக்கிடுவாங்க. ஸோ அது பிறகு பட்டுவாடா செய்வது அந்த பற்றிய விவரங்களை கொண்டது பங்கு ஈவுத்தொகை பேரேடு. கூட்டுறவு சங்கங்களின் பராமரிக்கும் ஆவணங்கள் கணக்கு பதிவேடுகள் எவ்வளவு காலம் வைத்திருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடும் சட்ட விதி வந்து விதி 21. கூட்டுறவு சங்கங்களின் பராமரிக்கும் ஆவணங்கள் கணக்கு பதிவேடுகள் எவ்வளவு காலம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத குறிக்கிற சட்ட விதி வந்து விதி 21. நெக்ஸ்ட்டு 7th யூனிட்டு கொஞ்சம் பார்த்துடலாம். கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசின் உதவிகள். ஓகேங்களா? கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசின் உதவிகள். கூட்டுறவு சங்கங்களில் அரசு நேரடியாக பங்கு முதலீடு செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பிரிவு பிரிவு 52. ஓகேங்களா? கூட்டுறவு சங்கங்களில் அரசு நேரடியாக பங்கு முதலீடு செய்யலாம் அப்படின்ற சட்டப்பிரிவு வந்து 52. முதன்மை பங்கு மூலதன நிதி பற்றி விளக்கும் பிரிவு 53. முதன்மை பங்கு மூலதன நிதி பற்றி விளக்கும் பிரிவு 53. சட்டத்தின் அம்சங்களுக்கு உட்பட்டு அரசு வேறு சங்கங்களில் பங்கு வாங்க தலைமை சங்கத்திற்கு நிதி உதவி செய்யலாம். ஓகேங்களா? சட்ட திருத்தங்களுக்கு உட்பட்டு அரசு வேறு சங்கங்களில் பங்கு வாங்க தலைமை சங்கத்திற்கு நிதி உதவி செய்யலாம். முதன்மை பங்கு மூலதன நிதியின் பயன்பாடு பதிவான சங்கங்களில் நேரடியாக பங்குத்தொகை எடுக்க மாவட்ட மத்திய கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவி செய்ய. இது ரெண்டுமே வந்து முதன்மை பங்கு மூலதன நிதியோட பயன்பாடு. துணை அரசு பங்கு மூலதன நிதி பற்றி எந்த சட்டப்பிரிவு கூறப்பட்டுள்ளதுன்னா 55. பிரிவு 55 துணை அரசு பங்கு மூலதன நிதி பற்றி சொல்லுது. அரசு வழங்கும் முதன்மை பங்கு மூலதன நிதியிலிருந்து தலைமை சங்கம் வழங்கிய தொகையை கொண்டு மத்திய சங்கம் அமைக்கும் நிதியே துணை நிதியாகும். துணை நிதின்றது அப்போ அரசு வந்து முதன்மை பங்கு மூலதன நிதின்னு ஒன்று தராங்க. ஸோ அதை வந்து தலைமை சங்கம் வழங்கிய தொகையை கொண்டு மத்திய சங்கம் அமைக்கும் நிதியே துணை நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதம சங்கங்களில் பங்குகள் எடுக்க பயன்படும் நிதி தான் துணை நிதி. பிரதம சங்கங்களில் பங்குகள் எடுக்க பயன்படுற நிதி துணை நிதி. அரசின் இதர உதவிகள் பற்றி விவரிக்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு வந்து பிரிவு 67. அரசோட அரசு வேற என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இருக்க சட்டப்பிரிவு வந்து 67. கூட்டுறவு சங்கங்களின் கடனீட்டு பத்திரங்களுக்கு அசல் மற்றும் வட்டிக்கு உத்தரவாதம் அளிப்பது அரசு. கூட்டுறவு சங்கங்களில் கடனீட்டு பத்திரங்களுக்கு அசல் மற்றும் வட்டிக்கு உத்தரவாதம் அளிப்பது அரசு. கூட்டுறவு சங்கங்களுக்கு மானிய அடிப்படையிலோ வேறு எந்த வடிவத்திலோ நிதி உதவி அளிக்கும் நிறுவனமும் அரசு தான். கூட்டுறவு சங்கங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணும். அரசோட உதவிகள் தான் கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து கிடைக்கிது. மானியங்கள் அடிப்படையிலோ இல்லை வேறு எந்த வடிவத்திலோ நிதி உதவி அளிக்கும் நிறுவனம் அரசு தான். 8th யூனிட் பார்த்திங்கன்னா
கூட்டுறவு சங்கங்களின் நிதிகளும் சொத்துக்களும். ஓகேங்களா, 8th யூனிட் என்னதுன்னா கூட்டுறவு சங்கங்களின் நிதிகளும் சொத்துக்களும். கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு பற்றி விவரிக்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு 66. கடன் வழங்குவதற்குரிய கட்டுப்பாடு பற்றி விவரிக்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு 66. பதிவாளரின் தனி அல்லது பொது அனுமதியுடன் பிற கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் வழங்கலாம். பதிவாளருடைய தனி அல்லது பொது அனுமதியுடன் ஒரு கூட்டுறவு சங்கம் பிற கூட்டுறவு சங்கங்களுக்கு கடன் வழங்கலாம். வைப்புத்தொகை செலுத்தியவர்களுக்கு வைப்புத்தொகை கடன் வழங்கலாம். வைப்புத்தொகை டெய்லி செலுத்துகிறவங்கள வைப்புத்தொகை செலுத்திய உறுப்பினர்களுக்கு இந்த வைப்புத்தொகை கடன் அப்படின்றத வழங்கலாம்னு சொல்கிறாங்க. இணை உறுப்பினர் கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு பற்றி கூறப்பட்டுள்ள விதி விதி 76ல் 1. இணை உறுப்பினர் கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு பற்றி கூறப்பட்டுள்ள விதி எண் 76ல் 1. நிதி உதவும் வங்கி வரையறைக்கு உட்பட்டு அதிகபட்ச கடன் வழங்கலாம். நிதி உதவும் வங்கி வரையறைக்கு உட்பட்டு அதிகபட்ச கடன் வழங்கலாம். கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பிரிவு மற்றும் விதி பார்த்திங்கன்னா கடன் பெறுவதற்கு ஓகேங்களா, கடன் பெறுவதற்கான பிரிவு 67, விதி 77ல் 1. ஓகேங்களா, பதிவாளர் முன் அனுமதியின்றி அரசு அல்லது நிதி உதவி வங்கி இல்லாத பிற வழிகளில் கடன் பெறுதல் கூடாது. பதிவாளரோட அனுமதியின்றியே மேக்ஸிமம் எதுவுமே நடக்கக்கூடாது கூட்டுறவு சங்கங்களில். ஸோ அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. நிதி உதவி வங்கி இல்லாத பிற வழிகளில் கடன் பெறுதல் கூடாது அப்படின்ற விதி குறிப்பிட விதி என்னன்னா விதி 77ல் 2. கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு 77ல் 1. பதிவாளர் அனுமதியின்றி அரசு அல்லது நிதி உதவி வங்கியிலா பிற வழிகளில் கடன் பெறுதல் கூடாதுன்ற குறிப்பிட்ட விதி 77ல் 2. கூட்டுறவு சங்கங்கள் நிதிகளை முதலீடு செய்தல் பற்றி வரைமுறைக்கு தெரிவிக்கும் சட்டப்பிரிவு அல்லது விதிப்பிரிவு 68 பிரிவு 68, விதி 78, 79. நிதிகளை முதலீடு செய்தல் மற்றும் வரையறையை தெரிவிக்கும் சட்டப்பிரிவு 68, விதி 78, 79. எந்த சட்டப்பிரிவில் கூறப்பட்டுள்ள நிறுவனங்களில் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம்னா இந்திய பொறுப்பியல் சட்டம் பிரிவு 20ல் கூறப்பட்டுள்ளபடி கடன் பத்திரங்கள்லையும் முதலீடு செய்யலாம்னு சொல்கிறாங்க. இந்திய பொறுப்பியல் சட்டம் பிரிவு 20. நிதிகள் உறுப்பினர்களிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது பற்றி கூறும் சட்டப்பிரிவு மற்றும் விதியோட பிரிவு விதிகள் என்னென்னா பிரிவு 69, விதி 81, 82, 83. ஓகேங்களா, நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது பற்றி கூறும் சட்டப்பிரிவு 69, விதி 81, 82, 83. கூட்டுறவு சங்கங்கள் நிகர லாபத்தில் சட்டப்படி குறிப்பிட்ட பகுதியை தவிர மற்ற எந்த ஒரு நிதியையும் உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாது. கூட்டுறவு சங்கங்கள் நிகர லாபத்தில் சட்டப்படி குறிப்பிட்ட பகுதியை தவிர மற்ற எந்த ஒரு நிதியையுமே உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாது. ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதி ரூபாய் 2400க்கு மிகாமல் வழங்கப்படலாம். ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதி ரூபாய் 2400க்கு மிகாமல் வழங்கப்படலாம். நிதியிலிருந்து செலவிடுதல் பற்றி கூறப்பட்டுள்ள சட்டப்பிரிவு பிரிவு 70, விதி 84. நிதியிலிருந்து செலவிடுதல் அதை பற்றி கூற சட்டப்பிரிவு 70, விதி 84. சிறப்பு தருணங்களில் செலவு செய்தல் எந்த சட்டப்பிரிவு விதியின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா சிறப்பு தருணங்களில் செலவு செய்தல் அப்படின்றது பிரிவு 70, விதி 85ல் 1. தொடக்கநிலை சங்கமாக இருப்பின் சிறப்பு தருணங்களில் செலவு செய்தல் நிதி எவ்வளவுனா ரூபாய் 60,000. தொடக்கநிலை சங்கமாக இருந்துச்சுன்னா சிறப்பு தருணங்களில் செலவு செய்தல் நிதி 60,000 இருக்கும். உருவப்பட திறப்பு விழாவுக்கு செலவு தொகை மத்திய சங்கமாக இருப்பின் 3,000. ஓகேங்களா, உருவப்பட திறப்பு விழாவுக்கு செலவு செய்ய போகிறோம். அப்போ செலவு தொகை மத்திய சங்கமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா செலவு தொகையாக ரூபாய் 3,000 கொடுக்கலாம். விளம்பர செலவு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பிரிவு மற்றும் விதி பிரிவு 70, விதி 86. விளம்பர செலவு பற்றி சொல்கிறது பிரிவு 70, விதி 86. வளைவுகள் வைத்தல், மின் விளக்கு அமைத்தல் போன்றவற்றிற்கு தொடக்கநிலை சங்கமாக இருந்தால் எவ்வளவு செலவு தொகைனா 1000. வளைவுகள் வைக்கிறது, மின் விளக்கு அமைக்கிறது இதுக்குன்னா தொடக்கநிலை சங்கமாக இருந்துச்சுன்னா செலவு தொகை ரூபாய் 1000.
வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட விதி 88. வாகனம் வாங்குதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சட்ட விதி 88. பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை விளம்பரம் செய்து மூடி முத்திரையிட்ட ஒப்பந்த புள்ளி மூலம் விற்பனை செய்ய வேண்டும். பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை விளம்பரம் செய்து மூடி முத்திரையிட்ட ஒப்பந்த புள்ளி மூலம் விற்பனை செய்ய வேண்டும். 8th யூனிட்டில் 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். எல்லா கிளாஸுமே அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.